மிக அருகில் புதன் இருந்தாலும் சூரிய குடும்பத்தின் மிக அதிக வெப்பமுள்ள கோள் வெள்ளியே ஆகும். பூமியைப் போலவே அளவிலும் அமைப்பிலும் இருந்தாலும் வெள்ளி முற்றிலும் வேறுபட்ட பாதையில் வளர்ந்தது. அதன் மேற்பரப்பின் வெப்பநிலை சுமார் 900 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். எரிமலைகள் நிறைந்த அதன் மேற்பரப்பு தீவிர கிரீன் ஹவுஸ் வளிமண்டலத்தின் கீழ் கொதித்துக் கொண்டிருக்கிறது. வெள்ளியை பூமியின் இரட்டை உலகம் என கருதலாம். ஆனால் மற்ற எல்லா வகையிலும் இவ்விரண்டும் சொர்க்கமும் நரகமும் போல வேறுபட்டவை. வெள்ளி எச்சரிக்கையாக நினைவூட்டுகிறது. நமது தாய் உலகமான பூமி எண்ணற்ற உலகங்களின் விரிந்த பரப்பில் நாங்கள் வீடு என்று அழைக்கக்கூடிய ஒரே இடம் இதுவே. சுழலும் வெண்மேகங்களின் கீழ் நீங்கள் காணக்கூடிய மிக அழகான மற்றும் வண்ணமயமான உலகம் இங்கே உள்ளது. பச்சை நிலப்பரப்புகள், பழுப்பு மண் மற்றும் நீல கடல்கள் இந்த உலகத்தை ஒரு மாய உலகம் போல மாற்றுகின்றன. பூமியின் அழகு அதன் பெருமளவு நீரிலேயே உள்ளது. அதுவே உயிர்கள் தோன்ற காரணமாக அமைந்தது. நீர், நிலம் மற்றும் காற்று போன்ற கூறுகள் பூமியின் உயிரியல் அமைப்பை வடிவமைக்கின்றன. கடல் அலைகள் மற்றும் சக்தி வாய்ந்த கடல் ஓட்டங்கள் பூமி முழுவதும் வெப்பத்தை பரப்புகின்றன. நிலத்தட்டு இயக்கங்கள் நில வடிவங்களை உருவாக்கி காலநிலையை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. இயற்கை பல வடிவங்களிலும் அளவுகளிலும் வளர்ந்துள்ளது. சூரிய உதயம் முதல் இரவின் விண்மீன் ஒளி வரை மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தின் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும். இரவு கடலில் மிக தெளிவாக தெரியும் பொருள் நிலா. அது சூரிய ஒளியை பிரதிபலித்தாலும் பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற கதைகளுக்கு ஊக்கமளித்துள்ளது. 4 பில்லியன் ஆண்டுகள் பெரிய விண்பொருள் பூமியுடன் மோதிய போது விண்வெளிக்கு சிதறிய துளிகளிலிருந்து நிலா உருவானது.
அது సూపర్ ఇలా ఫుల్గా ఉండు అది వచ్చి అమావాస్య పౌర్ణమి కదా అది మారి వచ్చినప్పుడు అరవాస అయ్యి తిరిగి ఫుల్గా మారు நிலா தனித்துவமான ஈர்ப்பு விசை உள்ளது. இந்த சின்ன பூண்டு பெட்டி ரொம்ப வீசுறோம்னு நினைச்சிட்டீங்க அந்த பெட்டி சீரியஸ். பூமிக்கு அருகில் உள்ள அண்டை உலகம் செவ்வாய். ரோமர் போர்க்கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் செவ்வாய் ஒரு புறம் நமக்கு பரிச்சயமானதாகவும் மறுபுறம் வினோதமாகவும் உள்ளது. செவ்வாயின் ஒரு நாள் பூமியின் நாளை விட சிறிது நீளமானது. மேலும் அதற்கும் 4 பருவ காலங்கள் உள்ளன. பூமியை போலவே செவ்வாயிலும் எரிமலைகள், மலைகள், வறண்ட நதிப்படுகைகள், பள்ளத்தாக்குகள், பாலைவனங்கள் மற்றும் துருவ பனிப்படலங்கள் உள்ளன. ஆனால் அங்கு வானம் இளஞ்சிவப்பு நிறமாகவும் சூரிய அஸ்தமனம் நீல நிறமாகவும் தெரிகிறது. மற்ற கோள்களைப் போலவே செவ்வாயும் நிலத்தட்டு இயக்கங்களை அனுபவித்துள்ளது. ஆனால் பூமியைப் போல தொடர்ச்சியான மாற்றங்கள் அங்கு நிகழவில்லை. காலமே அங்கு நின்று போனது போல. இன்று உயிரின் தோற்றத்தை புரிந்து கொள்ள உதவும் முக்கிய உலகமாக செவ்வாய் உள்ளது. அதே நேரத்தில் அது ஏன் பூமியைப் போல உயிர்களுக்கு ஏற்ற உலகமாக மாறவில்லை என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. செவ்வாயை தாண்டி செல்லும் போது சிறு கோள்கள் மற்றும் விண்கற்கள் நிறைந்த ஒரு எல்லை பகுதியை கடக்கிறோம். இதையே சிறுகோள் வளையம், அஸ்டெராய்ட் பெல்ட் என்று அழைக்கிறோம். இவை சூரியனை சுற்றும் பாறை மற்றும் உலோகத் துண்டுகள். ஒரு கோளாக உருவாக முடியாமல் போன விண்வெளி பொருட்கள் இவை. அனைத்து சிறுகோள்களையும் சேர்த்தாலும் அவற்றின் மொத்த நிறை நம் நிலாவை விட குறைவு. அதன் பின்னர் நம் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய வாயு கோளான வியாழனை காண்கிறோம். கிரேக்க கடவுள் சியூஸின் பெயரால் அழைக்கப்படும் வியாழன் மாபெரும் புயல்கள் மற்றும் சுழற்சிகளால் நிரம்பியுள்ளது. இதற்கு தெளிவான திட மேற்பரப்பு இல்லை. அதன் பெரும் சிவப்பு புள்ளி 3 பூமிகளை விழுங்கும் அளவுக்கு பெரிய புயலாகும். வியாழன் விண்கற்கள் மற்றும் தூண்வெள்ளிகளின் தாக்குதல்களிலிருந்து பூமியை பாதுகாக்கும் அமைதியான காவலன் போல செயல்படுகிறது.
அதன் சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விசை பல விண்பொருட்களை தன்னுள் இழுத்து பூமியை பாதுகாக்கிறது. சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள் சனி. ஆனால் அதன் மொத்த அடர்த்தி நீரை விட குறைவாக உள்ளது என்பது ஆச்சரியமானது. சனியின் வளையங்கள் அதை மிகவும் அழகான கோளாக மாற்றுகின்றன. వెయిట్ అంతా ఉంటుంది. பனித்துகள்களால் ஆன இந்த வளையங்கள் சூரிய குடும்பத்தின் மிக அழகான காட்சிகளில் ஒன்றாகும். சனியை தாண்டினால் நம் குடும்பத்தின் அமைதியான உலகமான யுரேனஸை காணலாம். வானத்தின் கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் யுரேனஸ் 97 டிகிரி சாய்வுடன் சுழல்கிறது. இதனால் அங்கு 21 ஆண்டுகள் நீளமான பகலும் 21 ஆண்டுகள் நீளமான இரவும் ஏற்படுகின்றன. பூமி அளவுள்ள ஒரு விண்பொருள் மோதியதால் யுரேனஸ் தனது பக்கவாட்டில் சாய்ந்ததாக நம்பப்படுகிறது. இப்போது அதன் பனிப்பரப்பில் புதிய புயல் மேகங்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. எங்கள் கோள் பயணத்தின் இறுதியில் அழகிய நீல உலகமான நெப்டியூன் உள்ளது. கடலின் ரோமர் கடவுளின் பெயரால் அழைக்கப்படுவது நம் குடும்பத்தின் மிகவும் தொலைவான மற்றும் மிக குளிரான கோள். புதரின் கடினமான மேற்பரப்பிலிருந்து நெப்டியூனின் பனி மூட்டமும் வேகமான காற்றுகளும் வரை இக்கோள்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமநிலையையும் ஒற்றுமையையும் உருவாக்குகின்றன. ஒளிரும் பால்வெளி மண்டலத்தின் கிரீடத்தில் பதிக்கப்பட்ட ரத்தினமாக நமது சூரிய குடும்பம் திகழ்கிறது. சூரியன் தான் எவ்வளோ பெருசு இருக்கு.
Little bang.